Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டோட அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், அதாவது பொருள் மையம் அப்படின்றதுக்குரிய பொதிவு திறன், அதாவது எஃபிஷியன்சி, பேக்கிங் எஃபிஷியன்சி. இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குது, இது கியூபாய்டு. நம்ம இதை என்ன பண்ணலாம், கியூபா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ தான் அடைச்சி வைக்க முடியும், எப்படி ஆட்டம்ஸ் அதாவது அணுக்கள் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, எந்தெந்த இடத்துல எப்படி பொதிஞ்சிருக்கு, எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதில் சிம்பிள் கியூபிக்கோட எஃபிஷியன்சி, அதோட திறன், அது எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 4 மூலையில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அது எவ்வளோ தூரத்துக்கு அடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறப்ப 50%. நிறைய கேப் இருக்குது, கேப் இல்லாமல் அடைச்சி வைக்கல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து பாடி சென்டர், அதாவது பொருள் மையம் அப்படிங்கிறத பார்க்குறப்ப அதுக்கு 68%. ஏன் அப்படின்னா அதுக்கு நடுவில் என்னது ஒன்று வந்துச்சு, 4 கார்னரில் 8 கார்னர்லேயும் 8 ஆட்டம்ஸ். ஸோ அப்போ நடுவில் ஒன்று இருந்துச்சு, அப்பயும் கேப் இருந்துச்சு. கேப் இருந்த போதும் அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ, திறன் 68% இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முகப்பு மையம், அதாவது ஃபேஸ் சென்டர். ஃபேஸ் சென்டர்னால் என்னது, 4, அதாவது இந்த பக்கம் இருக்க 4 கார்னர், அதாவது 1 2 3 4 5 6 7 8, மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு என்னது 8 மூலைகள்லையும் இருக்கும். அது போக 6 முகங்கள், மேலே 1 1 2 3, பின்னாடி 1 4, இங்கே 1 5, இங்கே 1 6. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒவ்வொரு அணுக்கள் இருக்க போகுது. அதெல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குது, இதில் நடுவில் அதாவது பாடி சென்டர், பொருள் மையம், உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்காது. ஸோ 6 முகங்கள்லேயும் 6 அணுக்கள் இருக்க போது, 8 மூலையிலையும் 8 அணுக்கள், 8 ஆட்டம்ஸ் இருக்க போகுது. அதுவும் ஃபேஸ் சென்டர். இதுக்கும் அதே ஃபார்முலா தான், என்னது, அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு டிவைடட் பை என்னது அலகு கூட்டின் கன அளவு, டோட்டல் வால்யூம் பை த ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்ட்டு 100 அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுக்குரிய படம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். சாதாரண கியூப் எப்பயும் போல் வரைஞ்சி வச்சு அதில் இருக்க விஷயங்கள் தான் இங்கே. இப்போ என்ன அப்படின்னா இந்த கியூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த டயக்ராம் உங்களுக்கு இங்கே தெரியும். இதில் இருக்க மாதிரி தான் இருக்க போகுது. முகப்பு மையம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முகத்தில், அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த சைடு, இந்த சதுரம் இருக்கா, இதில் ஒரு ஆட்டம் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ் சென்டர், அதாவது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை எத்தனை பேர் பகிர்ந்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர் இருக்குது, இந்த டஸ்டரை நான் இங்கே ஒரு பொருள் வச்சேன் அப்படின்னா யார் யாரெல்லாம் பகிர்ந்துக்க முடியும், இவங்களும். அடுத்து இங்கே நான் ஒருத்தர் ஒட்டி வச்சேன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். கரெக்டாக இல்லையா? இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் சொந்தமாக இருக்குது. அதான் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இதை ஹாஃபாக காமிச்சிருப்பாங்க, பாதியாக. இன்னொரு பாதி எங்கே இருக்க போகுது, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கனசதுரத்தில் இருக்க போகுது. ரைட்டா? சரி, இங்கே இருக்குது. இதை டயக்ராமை தான் நான் இங்கே என்லார்ஜ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இதில் ஆட்டம்ஸ் இருக்குது, அதில் ஆட்டம்ஸ் இல்லாமல் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள் என்னென்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்னு நான் எடுத்துட்டேன். இது என்னது கனசதுரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன இருக்கும், எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஏ தான் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்க போது. இதில் ஏசி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஏசி ஈக்குவல் என்னது, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பிசிசி பார்த்தப்பே நம்ம கண்டுபிடிச்சோம் ஆர் அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே ஏசி ஈக்குவல் டு 4R போட்டிருக்கேன். எதுக்கு ஏசி ஈக்குவல் டு 4R போட்டிருக்கேன், 4 ஆரங்களுக்கு சமம் அப்படின்னு. எந்தெந்த 4 ஆரம் இப்போ இந்த படத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன அப்படின்னா முதல் இந்த பச்சை கலரில் இருக்கா, இந்த பச்சை கலருக்குரிய ஒரு அணு இருக்குது. இந்த அணுவோட ஆரம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதோட ஆரம். அடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னா ஒரு விட்டம். என்ன விட்டம் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த அணுவோட விட்டம். அதானது ஒரு விட்டம் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் 2R அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், அதில் இந்த இடத்துல 2 R போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு R, அப்போ இது ஒரு R, இங்கே 2 R, இங்கே ஒரு R. அப்போ டோட்டலாக கூட்டுறப்ப என்ன வரும், நம்மளுக்கு 4Rன்னு கிடைக்கும் போது. அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏசி ஈக்குவல் டு 4R. நம்மளுக்கு 4/3 πr3, அதாவது இந்த ஃபார்முலா ஸ்பியர் கோலமோட நம்மளுக்கு வால்யூம் கன அளவு தெரியணும். கன அளவு தெரியணும்னா R மதிப்பு வேணும். அந்த R மதிப்பு நம்ம இதில் இருந்து தான் எடுக்க முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணிக்க இந்த இடத்துல ஏசி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஏசி ஈக்குவல் டு 4R. சரியா? இப்போ R கண்டுபிடிக்க போகிறேன். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், யூனிட் செல் கீழே இருக்கக்கூடிய அளவுக்குரியது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஏன் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ போட்டிருக்கேன், கனசதுரம். கனசதுரத்தோட என்னது வால்யூம், அதாவது கன அளவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ, ஏ கியூப்ன்ற ஃபார்முலா இங்கே எழுதி இருக்காது. அதை கீழே வகுக்க போகிற அந்த வேல்யூ ஏ கியூப். இப்போ மேலே போட போகிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் 4/3 πr3 இருக்குது. இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஏபிசி, முக்கோணம் ஏபிசியை நான் எடுத்துக்கிறேன். ஏபிசி எடுக்கிறப்ப எனக்கு ஏபியோட மதிப்பு தெரியும், பிசியோட மதிப்பு தெரியும், ஏசியோட மதிப்பு எனக்கு என்னது தெரியாது. அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன், பித்தாகரஸ் தேற்றம் நம்மளுக்கு தெரியும். ஸோ பித்தாகரஸ் தேற்றம் என்னது, AC² = AB² +
பிசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் என்ன பண்ண போகுது இந்த பக்கம் ரூட்டாக வரப்போகுது. அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அடுத்து ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு தெரியும் ஏ, பிசி ஈக்குவல் டு ஏ, ரெண்டுக்குரிய வேல்யூ ஏ போட்டுட்டேன். அப்போ ஏ ஸ்கொயர். அப்போ ஆட் பண்ண என்ன வரும் 2a ஸ்கொயர் வரப்போகுது. இஸ் ஈக்குவல் டு ரூட்டோட வெளியே எடுக்கிறப்ப என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் அது ஏவா மாறிடும். இது என்னது ஈக்குவல் டு ஏசியோட மதிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏசி ஈக்குவல் டு என்னது 4r அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 4r இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2a அப்படின்ற இந்த ரூட் 2a என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம போடலாம். அப்போ r இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 4 என்ன பண்ணுது இந்த பக்கம் கீழே வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஆரோட வேல்யூ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம் ஆரோட மதிப்பு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாவில் போடுறேன். இந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். இதில் ஆரோட மதிப்பை நான் பிரதியிட போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரூட் 2a/4 கியூப் அப்படின்னு போட்டுட்டேன். அப்போ 4/3 பை ரூட் 2a எல்லாத்தையும் வேல்யூ போடுறப்ப ரூட் 2 என்னது கியூப்னால 3 தடவை எழுதிருக்கேன். ஏ கியூபாக எழுதிருக்கேன். 4 என்ன பண்ணுறேன் 3 தடவை 4 எழுதிருக்கேன். ரைட்டா? ஓகே. இப்போ 4 கேன்சல் பண்ணிவிட்டேன். மீதி இருக்க டேர்ம் இங்கே எழுதிருக்கேன் 5/3 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்னது ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 ஸோ 2 இங்கே எழுதிட்டேன். இன்ட்டு அடுத்து மீதி இருக்க ஒரு ரூட் 2 எழுதியாச்சு. அடுத்து ஏ கியூப் 4 இன்ட்டு 4 அப்படியே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா. மீதி என்ன இருக்குது ரூட் ஆஃப் 2 பை ஏ கியூப் பை 24. 2 4s are 8, 2 இன்ட்டு 4 8, 8 இன்ட்டு 3 24. அதனால் என்ன பண்ணிட்டு இடத்துல 24 போட்டு. இப்போ இது என்னது கன அளவு, ஒரு கோளத்தின் கன அளவு, வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர். ஒரு ஸ்பியரோட வால்யூம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ். எத்தனை கோளங்கள் இருக்கோ அத்தனை கோளங்களோட கன அளவை என்ன பண்ணணும் நம்ம பெருக்கணும். இப்போ எஃப்சிசி அப்படின்றது எஃப்சிசியில் மொத்தம் எத்தனை கோளங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். கோளங்கள்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு அணுக்களின் எண்ணிக்கை தான் கோளங்கள். ஸோ எஃப்சிசி ஈக்குவல் என்னது 4. அப்போ ஃபேஸ் சென்டர் கியூபிக்கு என்ன வருது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு 4. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் எஃபிஷியன்சி திறன் என்ன பண்ணணும் இந்த டோட்டல் வால்யூம் ஈக்குவல் என்னது 4 இன்ட்டு இந்த வால்யூம் என்னது 4 என்னது உருளை இருக்குது. உருளையில் 4 உருண்டை இருக்குது. கோள வடிவங்குரிய அணுக்கள் 4 இருக்குது. அதனால என்ன பண்ணிருக்கேன் 4 ஸ்பியர் இருக்கனால அந்த வால்யூமாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட்ஸ், அதான் அழகு கோட்டின் கன அளவு ஏ கியூப் இன்ட்டு ஃபார்முலாவில் இருக்க 100. சரியா? ஏ கியூப் கேன்சல் ஆகிடும். 4 24 அடிக்கிறப்ப 6 மீதி வரும். அப்போ ரூட் 2 π/6 இன்ட்டு 100 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்குது. இதோட வேல்யூ ரூட் 2ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும் 1.414 அப்படின்னு தெரியும். பையோட வேல்யூ 3.14 அல்லது 22/7 போடலாம். அந்த வேல்யூ போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது 74% அப்படின்னு கிடைக்க போகுது. அப்போ எஃப்சிசியோட வேல்யூ என்னது பொதிவு திறன் ஈக்குவல் டு 74%. அதாவது எஃபிஷியன்சி பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபேஸ் சென்டர் கியூபிக் என்னது 74. அப்போ எதில் நல்ல பேக் ஆகிருக்கு நம்ம சொல்லலாம். அதாவது இரும்பு பையில் போட்டு வைக்கிறதா இருக்கணும், பிளாஸ்டிக் டப்பாவில் போடுறது, சின்ன கவரில் போடுறது, ஒவ்வொன்றில் போடுறதுக்கு ஒவ்வொரு வித்தியாசம். அந்த மாதிரி பார்க்குறப்ப எளிய கனசதுரமாக இருந்தால் அதில் எவ்வளோ தான் பேக்கிங் அதாவது பொதிவு திறன் இருக்கான் 52%. இதே அது பாடி சென்டராக இருந்தால் இப்படி எத்தனை இருக்கான் 68%. முகப்பு மையம் எஃப்சிசி அதாவது ஃபேஸ் சென்டராக இருந்தால் அதில் எவ்வளோ இருக்குது 74%. அப்போ எது பெஸ்ட்டாக இருக்குது ஃபேஸ் சென்டர் தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதோட நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த சாலிடில் ஃபேஸ் சென்டர்னா என்ன, பாடி சென்டர்னா இது எப்படி இருக்குது, ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது இந்த ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகியிருந்தாலுமே கூடால குறைபாடுகள். என்றைக்குமே ஒரு நிறை இருந்தால் அதில் ஒரு குறை இருக்கும். அதே மாதிரி இதுலேயே எல்லாம் ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் சென்டர் முகப்பு மையத்துக்குரிய எஃபிஷியன்சி அதாவது பொதிவு திறன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். சேம் இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏபிசி. அதாவது ஏன் இந்த ஏபிசி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆர் இருக்குது. ஏன்னா எனக்கு ஸ்பியரோட ஃபார்முலா அதாவது கோலத்தோட ஃபார்முலாவில் ஆர் இருக்குது. ஆரோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிறேன். எடுத்து என்ன பண்ணுறேன் பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ரூட் 2a அப்படின்னு என்ன பண்ணுறேன் ஏசியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். ஏசி எதுக்கு சமம் 4 ஆறுகளுக்கு 4 ஆரம் 4 ரேடியஸ்க்கு ஈக்குவல். அதான் என்ன பண்ணுறேன் ஏசி ஈக்குவல் டு 4r 4r இஸ் ஈக்குவல் டு ரூட் 2a. அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு கிடச்சிடும். ஆரோட வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 பை ஏ கியூப் பை 24 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அடுத்து இதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4ஓட ஆட் பண்ணணும். எதுக்கு இந்த 4 ஆட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இங்கே என்னது கோள்களின் எண்ணிக்கை. மொத்த கோள்கள்னு சொல்லியிருக்காங்க கோள்களின் எண்ணிக்கை. ஸோ எஃப்சிசி முகப்பு மையத்துக்கு எத்தனை அது 4.
அதனால் முன்னாடி 4 போட்டு பெருக்கிங்க. ஒட்டுமொத்த ஆன்சர் என்ன ஒரு நேரத்தில் 74% இருக்கும். அப்போ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 1 வேர்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னது எஃப்சிசி தான் பெஸ்ட். எது கம்மியான பொதிவு திறன் கம்மியான எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னா அது சிம்பிள் கியூபிக். சரியா? இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இது அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அதையும் என்னது பண்ணுங்கள். கோஆர்டினேஷன் நம்பர் என்னது அணைவு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம இந்த லெசனில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நிறைய 1 வேர்ட்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.